எக்கச்சக்கமான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையா கவனிங்க. நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஏன் ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்த்தோம், ஏஞ்சல் நம்பர் தான் கம்யூனிகேஷன் சொல்றீங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தா வாழ்க்கையில எல்லாம் மாறும்னு சொல்றீங்க. ஆனா எதுவுமே நானும் ரெகுலரா 1111 பாக்குறேன், 333 பாக்குறேன், 555 பாக்குறேன், 777 பாக்குறேன். எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை, என் வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு தான். வாங்க, ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்க ஆர் பேசுறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், ட்ராமா ஹீலர், LOA கோச் அண்ட் NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். ஸோ இந்த வீடியோவை முழுமையா கவனிங்க. ஏன் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தாலும் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்ற கேள்விக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. இஃப் யூ ஆர் ரெடி, ஐ எம் ரெடி ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள கடகடான்னு போயிடலாம். பட் கடகடன் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை அட்வான்ஸ்ட் ஹோம் ஓப்பன் அண்ட் டேப்பிங் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. அதுக்கான டீடைல்ஸ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டட்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் வர 20ஆம் தேதியில இருந்து நம்மளோட இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ ரீடிங் கிளாஸும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 days கிட்ட போகும். வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலிக்காகவும் இல்லை, மற்றவர்களுக்காகவும் டாரோ ரீட் பண்ணிட்டு எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வரலாம் இல்லையா? நம்மளால முடியும் இல்லையா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ தயாரா இருக்கீங்களா? நான் என்னோட பாயிண்ட்ஸோட ரெடியா இருக்கேன். ஃபுல்லா நம்ம இதை பத்தி பேச போறோம். ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம், எனக்கு ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஸோ ரெடி, ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க டைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ரெடி. ஸோ முதல்ல நமக்கு ஏன் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பார்க்குறோம், ஆனா நம்மளுடைய எண்ண அலைகள் நம்ம வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கு. அதாவது எனக்கு இப்போ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. நல்லா அழகா ஒரு வீடு கட்டணும்பா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு 111 பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த வீடை கட்டிடணும் அப்படின்னு நம்ம எண்ணம் இருக்காது. நம்ம எண்ணம் வேற வேற விஷயங்கள்ல இருக்கும். அந்த நேரம் அந்த நொடியில ஒரு விஷயம் நடந்திருக்கும். யாராவது நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. உடனே நமக்கு தோணும், ஓ அதனாலதான் நான் 1111 பார்த்தேனோ, இல்ல எனக்கு ஏதாவது புதுசா ஒரு உறவு வரப்போதோ, இல்ல எனக்கு புதுசா வேலை கிடைக்க போதோ. நம்மளோட மெயின் எய்ம் என்ன? ஒரு வீடு கட்டணும். சோ எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம், பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி. மெயினா ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க, அது நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்த்தோன்னே நம்ம எண்ணம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கு தான் போகணும். நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் போகணும். ஸோ ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்தோன்னே நமக்குள்ள ஒரு 1008 கேள்விகள். இப்ப நான் எதை யோசிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். உங்களுடைய செயல்பாடுகளும் ஓகே, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் நீங்க பார்க்குற ஏஞ்சல் நம்பரும் ஒரே விதமா இருக்கும். சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்துடுறோம், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த ஏஞ்சல் நம்பரோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பருக்கும் அர்த்தம் தெரிய தேவையில்லை இப்போதைக்கு. நமக்கு ஒரு சேனல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கரெக்டா? ஆமாண்ணா எஸ் அப்படின்னு போடுங்க. ஒரு சேனல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க போய் சர்ச் பண்ணா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா வேற மாதிரியா இருக்கும். சில நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அர்த்தமே தெரியல, ஒரே நம்பர் சீக்வன்ஸா ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த பிரபஞ்சம் உன்னோட செயல்பாடுகள்ல நீ ஃபோக்கஸ்டா இல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் காட்டிக்கிட்டே இருக்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துறாங்க. ஓகே, நீ இன்னும் அதை செயல்படுத்த மாட்டேங்கிற, நீ அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிற, இதுதான் சரியான நேரம், ஆரம்பி, நாளைக்குன்னு ஒரு விஷயத்த தள்ளி போடாத. நீங்க கண்டினியூஸா ஒரு விஷயத்த, ஒரு நம்பரை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா முதல்ல இதுதான் உங்க மைண்டுக்கு வரணும். யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் நாட் அலைன்ட் வித் யுவர் தாட்ஸ். உன் எண்ணங்களும் உன் செயல்பாடுகளும் நேர்கோட்டுல இல்ல, ஒரே மாதிரி இல்ல. கமெண்ட் பண்ணுங்க, அலைன் அலைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனிமேல இருந்து ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்த உடனே என் வாழ்க்கை மாறுமா, இதெல்லாம் நடந்துருமா, இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா என்னுடைய செயல்பாடுகளும் திருப்பி திருப்பி காலிங் பெல் அடிச்சு ஞாபகப்படுத்துறாங்க, ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் உன்கிட்ட, சரியான என்ன அலைவரிசையில நீ இல்ல, வா வா வான்ட்டு நம்மள திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வராங்க. பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அலைன் டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்காததற்கு முதற் காரணம் உங்களுடைய கன்ஃபியூஷன். எது என்னோட ஆசை, எதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன். இதுதான் முதல் விஷயம். நான் சொல்றது சரின்னா அலைன் அப்படின்றத டைப் பண்ணுங்க.
ரெண்டாவதா நான் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறீங்க, ஓகே, பார்த்ததுக்கு அப்புறம் அதற்கான தீர்வை தேடி போக மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம சேனல்லயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷமா, ஆமாங்க 4 வருஷமா நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி. இன்ஃபேக்ட் தமிழ்ல பல சேனல்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்ற வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் 1111 சூப்பர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. நீங்க போய் என் பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேனே உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன இப்போ இஷ்யூன்றதை விட ஐ ஷுட் சே இட் இஸ் a சேலஞ்ச். நம்ம அதை ஒரு சொல்யூஷனா பார்க்க மாட்டேங்கிறோம். என்ன சொல்யூஷன்? அதாவது இப்ப டெய்லி நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நான் 1111 பாத்துறணும், இன்னைக்கு நான் 2222 பாத்துறணும், இன்னைக்கு நான் 3333 பாத்துறணும். சரி, ஓகே, பார்த்துட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்துடணும். அந்த நம்பரை பார்த்தா நம்ம யோசிக்கிற விஷயம் நடந்துருமா? அந்த நம்பரை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ரிமைண்டர், ஒரு வேக்கப் கால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சிடென்டலா பாக்குறது வேற, அதுவுமே ஒரு வேக்கப் கால் தான். பட் எந்த இடத்த இந்த நேரம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? அதாவது 5 அப்படின்ற நம்பரை ரெகுலரா பாக்குறீங்கன்னா உனக்கு மாற்றம் வரப்போது, அந்த மாற்றத்தை நீ ஃபேஸ் பண்ண தயாராயிரு, உன் மனசை ரெடி பண்ணிக்கோ. 4 அப்படின்ற நம்பரை பாக்குறோம்னா நீ ரொம்ப பெர்ஃபெக்ஷனா எல்லாம் நடக்கணும்னு பாக்குற. சில நேரம் வாழ்க்கை இம்பர்ஃபெக்ஷனா இருக்கும். அதே மாதிரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காத, ரொம்ப ஃப்ராங்காவும் இருக்காத, பேலன்ஸ்டா இரு அப்படின்னு சொல்ற ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லா தடவையும் போயிட்டு ஒரு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இல்லாம ஒரு நம்பரை பாக்குறோமா, அந்த ஒரு நம்பர் நம்மளை துரத்துதா. 1610 இதுவுமே ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். 7847 ஏஞ்சல் நம்பர் தான். நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா இதுவும் ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும்போது இது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுட்டு அதோட நிறுத்திக்காம என்ன சொல்யூஷன், இன்னுமே இந்த நம்பரை நான் பார்த்தது போதும், புதுசா ஒரு நம்பரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்னுமே இந்த நம்பரை திருப்பி நான் பார்க்க கூடாது, நான் ஏதோ தவறு செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்யூஷன், ஒரு விடைய தேடி போங்க. கமெண்ட்ல விடை அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு என்னோட அட்வான்ஸ் ஹோஹோப்பனோபனோ அண்ட் டேப்பிங் கிளாஸ், அதுக்கான இதுவும் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும், பாருங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில மணி பிளாக்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்றது, கர்மா எப்படி கிளென்ஸ் பண்றது, தீட்டா மெடிடேஷன் எப்படி பண்றது, எல்லாமே நான் சொல்லி தரப்போறேன். இன்ஃபேக்ட் தீட்டா மெடிடேஷன் உங்க ஸ்லீப்பிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் இல்லை யாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ விடை சொல்யூஷன் அப்படின்றத ரெண்டாவது அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் ரெடி இல்லடா அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறேன், ஆனா தெரியல, என் வாழ்க்கை இன்னும் மாறல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மூணாவது விஷயம் நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்த்தோன்னா நம்ம திடீர்னு ஆங்ஷியஸ் ஆயிரும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துட்டேன் இந்த நம்பரை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்டட் மோடுக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளே சொல்லிக்கிறோம், ஆமா இதை பார்த்துப்ப எனக்கு என்ன நடந்தது, இவ்வளவு நாள் இதை பாக்குறேன், என்ன நடந்துருச்சு? டவுட். கமெண்ட்ல டவுட்னு டைப் பண்ணுங்க. நம்ம அந்த ஆக்ஷனுக்கும் தயாரா இல்ல, நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை தேடியும் போல, எதுவுமே நம்ம பண்ணல, ஆனா டவுட் மட்டும் நம்ம மைண்டுக்கு தெளிவா வந்துடும். ஏன்னா நம்ம சிஸ்டமே அப்படிதான், சந்தேகம். சாப்பிட வரியா? சாப்பிட வர. என்ன சாப்பாடு? ஏதோ ஒண்ணு சமைச்சு வச்சிருப்பாங்க, இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போகணும்னு இல்லாம என்ன சாப்பாடு, என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு, பண்றீங்களா இல்லையா? டவுட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்டோட ஃபர்ஸ்ட் வேலையே சந்தேகப்படுறதுதான். ஏன் சந்தேகப்படணும்? ஏன்னா நம்ம மூளையோட வேலை வந்து நம்மள சேஃபா வச்சுக்கிறது. அந்த இடத்துக்கு போனா கரெக்டா இருக்குமா, அவங்க என்னை பத்தி ஏன் இப்படி நினைக்கிறாங்க, ஓவர் திங்கிங், எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம், பயம் தான் காரணம். ஏன்னா நம்ம பிரெயின், நம்ம மூளையோட முதல் வேலை நம்மளை சேஃபா வச்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், we were all hunters, நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சோ எந்த மிருகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப சேஃபா, இங்க உட்காந்தா பரவாயில்லையா அப்படின்னு நம்மளோட பிரெயின் அப்படியே வளர்ந்துருச்சுன்றதை விட இவால்வ் ஆயிருச்சு. ஓகே, சோ சந்தேகம் எப்பவுமே சந்தேகத்தோட பார்க்காம என்ன ஆக்ஷன் பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ரியாக்ட் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரியாக்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணும்போது இதுதான் உங்க இஷ்யூ அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். ரியாக்ட். ஸோ ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்த்தோன்னே ரியாக்ட் டுவர்ட்ஸ் த ஏஞ்சல் நம்பர். யாராவது ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுங்க,
இவங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி கரெக்டா சொல்லுவாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நான் தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணும் போது அந்த நம்பருக்கு அதான் அர்த்தமா அதை எடுத்து கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நாலாவதா, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை கண்டினியூஸா பார்க்கும் போது நமக்கு நல்லது நடக்க போகுது, நம்ம மைண்டுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு, நம்ம எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் பரவாயில்ல, இவ்வளோ கோடி மக்கள்ல எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குதே, இதெல்லாம் நினைக்கிறது நல்ல விஷயம்தான். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் கிரவுண்டடா இல்ல. ரெண்டாவது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்லல. இந்த 2 விஷயத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டினியூஸா ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறது ஒரு லக். எஸ், ஃபைன். யாருக்குமே அது இல்ல, எனக்கு தெரியுது, சூப்பர் இல்ல நானு. ஆமா, சூப்பர். என் பக்கத்துலயே இருக்காங்க, அவங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 1111க்கு 1110 பார்த்துட்டாங்க, இல்ல 1112 பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே மாட்டிக்குதுங்க. எங்க அதுவுமே ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். ஓகேங்களா? அந்த நம்பரோட எபிலிட்டி, அந்த நம்பரோட பவரை தான் நம்ம அங்க கன்சிடர் பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமா நீங்க கிரவுண்டடா இல்ல. கிரவுண்டடா இல்லைன்னா என்ன அர்த்தம்? டீவியேஷன். நீங்க ரொம்ப டைவர்ட்டடாவே இருக்கீங்க. நிறைய நேரம் உங்க மைண்ட் ஒரு காலிங் பெல்லுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், யாரோ காலிங் பெல் அடிச்சா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல போய் அவங்க என்ன யார் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி நான் திருப்பி திருப்பி உன்னை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கேன், நீ திருப்பி திருப்பி அங்கேயே போய் உட்காந்துக்கிற. ஸோ நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு மெடிடேஷன் பண்ண பிடிக்காது. நிறைய சேனல்ஸ்ல கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வாரத்துக்கு ஒன்னாவது செய்யுங்க. வெறுங்கால்ல நடங்க. வெறுங்கால்ல நடங்கன்னா என்னங்க ஆகும்? உங்க கால்ல அவ்வளோ நர்வ் எண்டிங்ஸ் இருக்குங்க. நம்மளுடைய நரம்புகள் இருக்கு இல்லையா, நரம்புகளோட எண்டிங்ஸ், முடிவுகள் அங்கதான் இருக்கு. ஸோ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்க நடக்கும்போது அத்தனையுமே ப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி டக் 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 டக்குன்னு நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். உடம்புல நிறைய அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும், நிறைய நர்வ்ஸ், நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது டக் 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 டக்குன்னு மைண்டு ரீவயர் ஆகும். ஸோ கிரவுண்டடா ஒரு சில வேலைகள் செய்யுங்க. பீச்சுக்கு வெறும் காலில் மண்ணில் போய் நடங்க, இல்லை பார்க் போறீங்களா அங்க போய் நடங்க, வெறும் காலில் நடந்து பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபம், நான் தான் அப்படின்ற அந்த எண்ணம், அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ரொம்ப ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. அதை அப்படி செய்யாத. இது ஒரு பக்கம். இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல, சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை. எப்படிங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருக்க முடியும்? சில பேர் அப்படியும் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி உன் வாழ்க்கையில உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. உன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வெளியில ஒரு சில பேர் காட்டிப்பாங்க, ஒரு சில பேர் வெளியில காட்டுறது இல்ல. அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீ நன்றி சொல்ல மாட்டேங்கிற. உன் வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு, உன் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், மற்றவர்களுக்கு அது இல்லாம இருக்கும். எவ்வளவோ பேருக்கு அம்மா அப்பா கிடையாது, உனக்கு அம்மா அப்பா இருக்கா? எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு சாப்பாடு இருக்கா? எவ்வளவு பேருக்கு நல்ல உடுத்திக்க துணி கிடையாது, உனக்கு இருக்கா? எவ்வளவு பேருக்கு சொந்த வீடு கிடையாது, உனக்கு இருக்கா? எவ்வளவு பேர்னால உன்ன மாதிரி ஈஸியா சுவாசிக்க முடியுது? ஒண்ணும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கோல்டு இருக்கலாம், சளி இருக்கலாம். அந்த நேரம் அவங்களுக்கு சுவாசிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல ஐ எம் கிரேட்ஃபுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஸோ நீ கிரேட்ஃபுல்லாவும் இருக்கணும், கிரவுண்டடா இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு வகையில உன்னை இணைச்சுக்கணும். பிரபஞ்சம் ஒண்ணு திருப்பி திருப்பி ஒரு வேக்கப் கால் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு எழுந்துக்கோ அப்படின்ற ஒரு மோட்ல இருக்கீங்க. அது என்ன மோட் அப்படின்னு கண்டுபிடிங்க. கான்ஃபிடென்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்க 4வது பாயிண்டா. ஓகே, 5வது பாயிண்ட், நான் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. இது என்ன மேஜிக்கா? ஜீபூம்பாவா? திறந்துடு சேம், க்ளோஸ் சேம் அப்படின்னு. ஏஞ்சல் நம்பர் பாக்குறது ஒரு வேக்கப் கால் தான். இங்க கூட எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஒரு இப்போ 111 பார்த்தோன்னே புதிய தொடக்கம் வந்துடும், அப்படியே உட்காந்துக்கோங்க, எல்லாரும் பெல் அடிச்சு இதுதான்ப்பா உன் வாய்ப்பு, நீ எடுத்துக்கோ, நீ யூஸ் பண்ணிக்கோ. யாருமே உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. கொடுக்கிற வாய்ப்பை நீ நல்லா பயன்படுத்திக்கணும். அப்பதான் மென்மேலும் வாய்ப்புகள் உனக்கு வரும். மிரக்கிள்ஸ் நடக்கும், எல்லார் வாழ்க்கையிலயும் மிரக்கிள்ஸ் நடக்கும். அவ்வளோ பேரும் அடிபட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் சர்வைவ் ஆனார்ல அந்த ஏரோப்ளேன் கிராஷ்ல, அது மிரக்கிள். ஏன் அது மிரக்கிளா இருந்தது? ஏன்னா அவரு அந்த நேரத்துல அந்த எக்ஸிட்ல இருந்து வெளியில குதிச்சுட்டாரு. அது எப்படி வேணாலும் முடிஞ்சிருக்கலாம், பட் அவர் இன்னைக்கு சர்வைவ் பண்றாரு. அது எவ்வளவு பெரிய மிரக்கிள். மிரக்கிள்னு டைப் பண்ணுங்க. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பட் அவரோட புத்தி அங்க அவர் பயன்படுத்தினார்.
எல்லா நேரமும் எல்லாரும் புத்திய ட்ரை இது பண்ண முடியுமா? அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் அப்ப குதிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்குன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். அப்படி நம்பும் பட்சத்தில் நத்திங் இஸ் மேஜிக். நீ அதுக்கான முயற்சி, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ, எந்த அளவுக்கு கண்டிப்பா இது எனக்கு நடக்கும்டா, நான் இதுக்காக எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க வாழ்க்கை மாறும். எவ்ரிதிங் கேன் பி ஃபிக்ஸ்ட். நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன? டிவைன் டைமிங். அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம முயற்சியே செய்யலைன்னு நம்ம நினைக்க கூடாது. நான் முயற்சி செஞ்சேன், முழு மனசோட முயற்சி செஞ்சேன், ஆனா எனக்கு அது கிடைக்கல, அப்போ இட் இஸ் ஓகே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது என்னோடது இல்லை. பட் முயற்சியே செய்யாம என் வாழ்க்கையில மேஜிக் மட்டுமே நடக்கும்னு நினைக்கிறது வந்து யோசிச்சு பாருங்க. மிரக்கிள் அப்படின்றத டைப் பண்ணுங்க. முயற்சி செய்வோம், அப்போ நமக்கு மேஜிக் நடக்கும் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய 5வது பாயிண்ட். 6வதா, என் வாழ்க்கையில நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் பாக்குறேங்க, ஆனா எனக்கு எதுவுமே பெருசா நடக்கல, இனிமையாவது நடக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க சரியான மெசேஜை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் நாட் லிசனிங் டு த மெசேஜஸ் கரெக்ட்லி. சில நேரம் நமக்கு சரியான மெசேஜஸ் கன்வே ஆனாலும் நமக்கு வந்து அதை சந்தேகப்படுறோம். பட் இதுதான் அந்த மெசேஜ். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவையும் ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அண்ட் ஒரு நம்பரை ரெப்படேட்டிவா பார்க்கும்போது நம்ம மனசுல ஆமா போன தடவையும் நான் நினைச்சேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவையும் ஒரு நம்பரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதை யார் நம்பணும்? நீங்க நம்பணும். கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த் இன் த சிஸ்டம். ஆமா, இந்த நம்ம எவ்வளவு வருஷமும் நம்ம 111 பார்த்திருப்போம். ஆனா அப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. புரியுதுங்களா? அப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. ஓகே, அதனால என்ன 222 தான் இருக்கும், 333 தான் இருக்கும், மாசம் 99 வரும், மாசம் 88 வரும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு புலன்படும் போது நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத முதல்ல உணரணும். நம்ம அதை செய்யறது கிடையாது. நம்மளையே சந்தேகப்பட்டுக்கிறோம், நம்மளே நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு நினைச்சுக்கோம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், நம்மளையே நம்ம தாழ்வா நினைச்சுக்க கூடாது. ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த நேரத்துல அது தெரியுமா? எல்லாருனாலையும் பார்க்க முடியுமா? அலாம் செட் பண்ணி பாக்குறவங்கள விட்டுருங்க. பட் அலாமே இல்லாம திடீர்னு ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு டக்குன்னு பார்க்கும்போது 333 இருக்கு. பரவாயில்லையே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான நம்பர். ஸோ ஒரு நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்லுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லும். இப்போ 333 ஒரு நம்பர்னா அதுவும் ஹெல்த் கவனி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ரெகுலரா 333 யாரெல்லாம் பாக்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. 3 அப்படின்ற நம்பரை நீங்க ரெகுலரா பார்க்கும்போது எஸ், நீங்க உங்க ஹெல்த்தையும் ஏதோ ஒரு இடத்துல கவனிங்க. உங்களுக்கு அலாம். ஸோ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, ரெண்டையும் கவனி. லிசன் டு த மெசேஜ் கேர்ஃபுல்லி. லிசன், கேளு அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஆல்சோ என்ன மாதிரி நீங்க நல்லா இன்னும் அழகா, என்னை விட அழகா, இந்த உலகத்திலேயே எல்லாரை விட ரொம்ப ரொம்ப சூப்பரா டேரோ ரீட் பண்ண கத்துக்கணும்னா என்னோட ப்ரொஃபஷனலி இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ ரீடிங் கிளாஸ் மிக விரைவில், அதாவது 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தினருக்காக, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் பார்த்தா அது வழியா ஒரு ரெவன்யூவும் கண்டிப்பா உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். நான் கொடுக்க போறது ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன். இது பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னமே ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறேன் அதனால எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். எந்த ஏஞ்சல் நம்பர்னாலுமே எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. இன்ஃபேக்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். சேஞ்ச் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு wait for me until my next video. Thank you and bye from RN. As always, keep smiling.